ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். பசங்களுக்கு லீவெல்லாம் விட்டுட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட அகாடமிக் இயர்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான். ஜூன் மந்த் போல் 1 மந்த் லீவ் விடுவாங்க. அதோட டிசம்பர் மந்தில் 1 மந்த் லீவ் விடுவாங்க. சிங்கப்பூரில் முக்கால்வாசி ஸ்கூலில் 1 மந்த் லீவ் விடுவாங்க. ஆனால் என் பசங்க மாண்டிசரி ஸ்கூலில் படிக்கிறதுனால அங்கே 2 வீக்ஸ் தான் லீவ் விட்டு இருந்தாங்க. லீவெல்லாம் எப்படியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலே கிளம்புறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் நான் புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது டிவைடர்லாம் அதிலே ஃபிட் ஆகி வந்திருக்கும். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. சத்து மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன், அதுவுமே வச்சுருக்கேன். அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு போர்ஷனில் வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல்ஸ் பிஸ்கெட்டுமே வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்கூல் பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, டயப்பர், பெட் டிஷ்யூ, ஒரு பிளாஸ்டிக் கவர், அது கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதுதான் கொடுத்து விடணும். இதுக்கப்புறம் டயப்பருமே தேவைப்படாது. ஏன்னா பசங்க ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வச்சுருக்கேன். இங்கே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன், பிரைமரி, செகண்டரின்னு இருக்கும். இப்போ கிண்டர் கார்டன் பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா N1, N2, K1, K2 4 இது இருக்கும். இது 4மே பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் ஸ்கூலு. ஃபுல் டேவுமே நம்ம சேர்க்கலாம். இப்போ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க டே கேரோட சேர்த்துருவாங்க. ஸோ ஃபுல் டே பசங்க இருப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கீழேயே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஸ்கூல்லையே ஒரு 4-5 ஸ்கூல் போல் இருக்கும். ஒரே ஸ்கூல் நிறைய பிரான்ச்சஸுமே வச்சுருப்பாங்க. அதனால் ரொம்ப தூரம்லாம் குட்டி பசங்களை கூப்பிட்டு போகணுன்னுலாம் இல்லை, பக்கத்துலேயே இருக்கும். அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. எல்லா ஸ்கூலுக்குமே ஃபீஸ் கட்டியே ஆகணும். கிண்டர் கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே $400 மேலே தான். இதுவே ஸ்டார்டிங் அந்த $400 உள்ள ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரியன்ஸ், PR இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறமா தான் ஃபாரினருக்கெலாம் சீட்டு கொடுப்பாங்க. இப்போலாம் ஃபாரினர்ஸ்க்கு சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பசங்களுக்கெலாம் அப்ளை பண்ணப்போ எனக்கு முன்னாடி ஃபாரினர் பசங்களுக்கே ஒரு 10 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கம்மியாக ஃபீஸ் கட்டுற ஸ்கூலில் சீட்டு கிடைக்கலன்னா அடுத்த லெவலுக்கு தான் நம்ம போகணும். அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். $600, $1000 சொல்லிட்டு இருக்கோம். அதுவே ஆஃப் டேக்கு தான் இருக்கும். நாங்கள் அங்கே ட்ரை பண்ணி கிடைக்கல. அதனால் வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கூலில் ட்ரை பண்ணோம். அங்கே சீட்டு கிடைச்சிருச்சு. இங்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் டேக்கு $650, கொஞ்சம் அதிகம்தான். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டேன். அவங்களும் ஹாப்பியாக போனாங்க. எப்படா ஸ்கூல் திறப்பாங்க போகலான்ற மாரி தான் அவங்களும் நினச்சிட்டு இருந்தாங்க. வயசு ஏற ஏற முட்டு வலி, முதுகு வலின்னு சொல்லிட்டு ஒன்றா லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, இந்த வருஷமாச்சும் ஏதாச்சும் ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே தான் ஃப்ரீயாகவே எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மரத்துக்காண்டி இந்த பார்க்கிங்கை இப்படி கட்டியிருக்காங்களா இல்லை டிசைனே இப்படியா நான் தெரில. இருந்தாலும் செம்ம அழகாக இருந்துச்சு. வழக்கம் போல் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காண்டி வேல்யூ டாலர் வந்திருந்தேன். ஒரு காலத்தில் இது என்னுடைய ஃபேவரட் குக்கீஸ். எப்போ வந்தாலுமே இதை நான் நிறையா வாங்கிட்டு போவேன். இப்போ தான் நான் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இதெல்லாம் வாங்குறதே இல்லை. இப்போ புதுசாக சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா கலர்ஸில் இருக்குது. ப்ரைஸுமே ஓகேன்ற மாரி தான் இருக்குது. பர்ஸுமே வச்சுருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இது $5 மேலே தான் இருக்கும். $5, $8ன்ற மாரி தான் இருக்கும். இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது. நிறைய கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு உழைக்கும்னு தெரியல. ஆனால் பார்க்குறப்ப நல்லாவே தான் இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட இப்போ இதுக்கு ஒரு பர்ஸ் இருக்குது. அது வீணானால் தான் நெக்ஸ்ட் டைம் நான் வாங்குவேன். அட்வான்ஸாக வாங்கி வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் அடுக்கி வச்சுருப்பாங்க. ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும். நானும் அடிக்கடிக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போவேன். என்ன தான் புதுசாக வச்சுருக்காங்கன்ட்டு சும்மா பார்த்துட்டு போவேன். இங்கே எனக்கு அதிசயமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பவர் கிளாஸுமே இங்கே இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா $1 தான். இவ்வளோ சீப்பாக இருக்குது எல்லாமே. ஆனால் பிளாக் ஃப்ரேமில் தான் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும்.
இங்கே எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் பொருள் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பீக்கர் செட் வந்து என் பசங்களுக்காண்டி ஆசையாக வாங்கிட்டு போனேன். ஆன் கூட ஆகவே இல்லை. செம்ம கடுப்பாயிடுச்சு. பில்லை பார்த்தா அதில் ரிட்டன் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஆப்ஷன் இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அது $4 கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். சுத்த வேஸ்ட்டு. இந்த கேரி பேக்குமே வாங்கியிருந்தேன். ஏற்கனவே உள்ளதில் வந்து ஓட்டை போட்டுடுச்சு. அதனால் இதை வாங்கியிருந்தேன். ஃபேர் ப்ரைஸ்லாம் போயிருந்தால் அங்கே பிளாஸ்டிக் கவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து திங்ஸ்லாம் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு சரி ஜூஸ் குடிச்சிட்டு ஃபேர் ப்ரைஸ் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி குடித்தேன். ஜூஸ் குடிச்சிட்டு மாலுக்கு கிளம்பிட்டேன். மாலில் வந்து செடிலாம் வச்சுருந்தாங்க. நிறைய பூ பூக்கிற செடி தான் வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. வீட்டில் வந்து துளசி செடி தான் காஞ்சிடுச்சு. சரி அது இருக்கான்னு பார்த்தேன். துளசி செடியே இல்லை. இதோட நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் துளசி செடி எடுத்துகிட்டு வருவேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஹேண்ட்பேக்குமே ஆஃபர் போட்டு இருந்தாங்க. எது எடுத்தாலும் $10. நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நிறைய இது $10 வந்து ஒர்த்தாகவே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. நான் பெருசாக ஹேண்ட்பேக்கே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்கும். இப்போ கிட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கான பேக் தான் யூஸ் பண்ணுறதா இருக்குது. சரி இப்போ வாங்கி வச்சாலும் அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம தேடுற டயத்தில் இந்த ஆஃபர்லாம் இருக்காது. எல்லாமே வாங்கிட்டு பசங்களை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டேன். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் போல். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போனேன். ஃபேர் ப்ரைஸில் வந்து பசங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தேன். ஃபேஸ் மாஸ்க், லிப் பாம், அதுக்கப்புறமா வந்து வேஸ்லினும் வாங்கியிருந்தேன். ஏன்னா வின்டர் வந்துடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகுது. அதனால் அதுக்கான பொருள்லாம் வாங்கியிருந்தேன். பசங்களுக்குமே இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் எப்பயாச்சும் தான் கொடுப்பேன். இன்றைக்கி மதியம் வந்து சரியான மழைங்க. செம்மத்தியாக குளுகுலுன்னு இருந்துச்சு. சரியான காற்று. வெதரே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் பேக்கிங் சம்மந்தப்பட்ட ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து செவ்வாழைப்பழம் இருந்துச்சு. சரி அதனால் பனானா கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு அதையே ரெடி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் 2 செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேன். அது நல்லா பழுத்து இருக்கணும். பனானா கேக் செய்கிறதுக்கான பொருள்லாம் இதுதான். இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸில் செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 230 கிராம் போல் வந்து இருந்துச்சு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. வேறு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/4 கப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. செவ்வாழைப்பழத்தில் வந்து ஏற்கனவே ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கே வந்து சுகர் போதும். இதுவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இது வந்து 70 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் போட்டிருக்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவையும் இப்போ சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து 60 கிராம் போல் வரும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 120 கிராம் போல் வரும். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் 100 கிராம் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ கூட சேர்த்துக்கலாம். நட்ஸுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா திக்காக தான் இருக்கும். இப்போது மோல்டில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த பேட்டரை வந்து அதில் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் முக்கால் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரப்போ நல்லா புஷ்ஷுன்னு வரும். இல்லைனா அதிகமாக ஊற்றிட்டா கொஞ்சம் வெளியிலலாம் வந்துடும். மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். என்னோடய மோல்டு வந்து ரொம்பவே சின்னதுன்றதுனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 கப் கேக் போல் நான் வச்சுருக்கேன். ஓவனை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து மோல்டெல்லாம் நான் வைக்கிறேன். இப்போ ட்ரேவை வச்சுட்டு இதில் வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். கப் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 மினிட்ஸே போதும் அது பேக் ஆகி வரதுக்கு. அதனால் நான் அதை முன்னாடியே எடுத்துட்டேன். இப்போது பனானா கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 45 மினிட்ஸ் போல் ஆகிருந்தது. நல்லாவே வெந்து இருந்துச்சு. கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து டூத் பிக்கை வந்து குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா இன்னுமே கூட கொஞ்சம் டைம் செட் பண்ணி வேக வைக்கணும். கேக்கை எடுத்துகிட்டு மேலே வந்து பட்டர் லைட்டாக தடவிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஆற விடுங்க. இப்போ பனானா கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பனானா கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் நிறைய தடவை இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். என் பசங்களுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுமே ரொம்ப நல்லா இருக்குது எம்மின்னு சொன்னாங்க. நார்மல் வாழைப்பழத்தில் இருந்து செவ்வாழை பழத்தில் செய்கிறப்ப டேஸ்ட்டு வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.